அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் கிரியேஷன். இன்னைக்கு பேக் டு நார்மல் லைஃப்ங்கிற மாதிரி நம்ம நார்மல் லைஃப்குள்ளே திரும்பியாச்சு. எஸ், குவைத்துக்கு போனதுக்கு அப்புறமா இதான் என்னுடைய நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிறதுக்காக நான் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற கிராண்ட் ஹேப்பிற்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு சில திங்ஸஸ்னால் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஏன்னா வீக்லி என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அது கூடவே எப்போவுமே ஒரு ஃப்ரூட்ஸுமே எப்போவுமே இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் கூட ஃப்ரூட்ஸுமே எப்போவுமே வாங்கிக்கிறது. ஸோ அன்றைக்கி எனக்கு தேவையான அந்த மாதுளப்பழம் கொஞ்சம் நான் அப்படியே எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே பிக்கல்ஸ், அதாவது வந்துட்டு ஃபுல்லாகவே எல்லாமே ஊறுகாய். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஊறுகாய் தான் போடுவாங்க. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா முழு எலுமிச்சை பழத்தை தான் போட்டு வச்சுருந்தாங்க. நான் தான் கேட்டேன், என்னங்க இது லெமன் ஃபுல்லாக அப்படியே தூக்கி போட்டானுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டியானஸ் இருக்குது. நமக்கு தேவையானது மட்டுமே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே நார்மலாக இந்தியா கத்திரிக்காய் வாங்கியாச்சு. இது வந்து குவைத்தோட கத்திரிக்காய். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியா வெள்ளையாக ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எனக்கு ஏதோ சரி வேண்டாம், பார்த்துட்டும் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சோயா. ஸோ இதுவும் என் ஹஸ்பண்ட் காட்டிகிட்டு இருந்தாங்க, வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தேவையான அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிட் போகிற மிஷின். நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் என்ன நம்ம ஊர்லனா அவங்க 1 கிலோனா 1 கிலோ, 2 கிலோனா 2 கிலோ, 1/2 கிலோனா 1/2 கிலோன்னு போட்டு தருவாங்க. ஆனால் நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு குத்து மதிப்பாக ஏதோ கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு அங்கே போய் வெயிட்டை பார்த்துட்டு அவங்க ஸ்டிக்கர் வந்துட்டு ஒட்டிடுவாங்க. ரேட்டு எல்லாமே அதே போட்டு ஒட்டிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோங்கிறதே நமக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா இது எல்லாமே ஃப்ரோசோனில் வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே நான் வந்துட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் க்ராசரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது புளி பார்க்கும்போது எனக்கு இந்த நம்ம அம்மா ஃபஸ்ட்டு நான் இந்த புளி தான் எடுத்துகிட்டு வரலான்னு ஒரு ஐடியா இருந்தேன். ஸோ அம்மா சொன்னாங்க இது ரொம்ப க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் வச்சுட்டு வந்துட்டேன். இதை பார்த்தா இதுவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துன்னா பலாடை பாயாசம் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. எனக்கு இது பார்க்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து இது பாச்சோறுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில். உங்கள் ஊர் சைடில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. ரைஸ் வச்சு பண்ணுவாங்க, ரைஸு ஜாங்கிரி வச்சு பண்ணுவாங்க. உங்கள் சைடில் எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஆனால் இதை மிக்ஸ் பண்ணி இது பண்ணி சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு மிக்ஸ் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியான நிறைய டிஷ்ஷஸ் இங்கே இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியே இங்கே நிறையா இருக்கும். பட் என்னென்னா கொஞ்சம் ரேட் வைஸ் அதிகம். அது கிராண்ட் ஹேப்பர் அப்படிங்கும்போது கொஞ்சம் ரேட் கம்மி. பட் வந்து லூலுன்னா போனீங்கன்னா ரொம்ப ரேட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இது ஒரு கல்கண்டு. டார்க் சாக்லேட்டு. எனக்கு வந்து டார்க் சாக்லேட்லாம் பிடிக்கும். டார்க் சாக்லேட்டும் கிடையாது, சாக்லேட் இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் யாராச்சும் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு எது சொன்னாங்க, நீ சாக்லேட் அதிகமாக சாப்பிட்ற இல்லையா, டார்க் சாக்லேட் சாப்பிடு, அப்போ நீ இதுக்கு மாதிரி சாக்லேட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு என்ன ஷாக்கிங்னா டார்க் சாக்லேட்டு கூட நான் விரும்பி சாப்பிடுவேங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் புளி தான். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்மால் குவான்டிட்டிலாம் கூட போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வெரைட்டியான திங்ஸஸ் எல்லாமே இருக்குது. நான் வந்து குவைத்துக்கு நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப வெயில். இப்போ நான் இந்தியா போயிட்டு திரும்பி ஊருக்கு போயிட்டு இங்கே வந்தவோ வெதர் சேஞ்ச் ஆகிருக்கு. கிளைமேட்டு அந்த க்ளவுடியாக இருக்கிறது, அப்புறம் வந்துட்டு அதனால் வந்து எனக்கு ஃபீவர் கோல்டுன்னு வந்திருக்கு. அதை லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் மாதிரி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்குது இல்லையா. ஸோ ஜில்லுன்னு இருக்கவோ எப்படி இருக்குன்னா என்ஜாயும் பண்ண முடியல, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஹெல்த்தும் இஷ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ வந்து கோல்டு வந்துடுது, ஃபீவர் வந்துடுது. அந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போனா வந்துட்டு தண்ணி திறந்தா ஐயோ என்ன இவ்வளோ சுடுது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும்.
அதுவே இப்போ தண்ணி திறக்கிறேன், ஐயோ ஏன்னா இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது, இதில் எப்படி கையை வைக்க முடியும், இதில் எப்படி வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது, இதில் எப்படி நான் குளிக்கிறது அப்படிங்கிற மாதிரினா ரொம்ப இது இருக்கும். பட் ஏதோ ஒன்று ஓகே ஃபைன், நமக்கு வந்துட்டு ஹீட்டர் இருக்குது, ஸோ அதனால் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம ஒரு டேவும் அப்படியே போயிட்டே இருக்கேன். ஸோ அதோட தான் எப்போவுமே ஃப்ரைடே மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு வீக்கெண்ட் ஷாப்பிங் பண்ணுறது. ஸோ பட் நான் ஊர்லேருந்து வந்தவும் எனக்கு திங்ஸஸ் எல்லாம் நம்ம அதெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சா தானே நமக்கு சமைக்க கரெக்டாக இருக்கும், அதானே நமக்கு கரெக்டாக இருக்கும் டைமிங் எல்லாம். சரின்னு சொல்லிட்டு ஸோ திங்ஸஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கிராண்ட் ஆப்பருக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மேகி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேகியில் கிடைக்கக்கூடிய ஹெர்ப் ஸ்பைசஸ் தான். இது வந்து நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் கொண்டக்கடலைலாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஸோன்னு சொல்லிட்டு அதையும் நான் கொஞ்சம் அப்படியே வாங்கிட்டு நான் அப்படியே வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஏன்டா வரோம் அப்படின்னு பார்த்தா எஸ் எனக்கு இந்த பக்கம் உள்ள ஐட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பேசாமல் ஒரு ஸ்டேஷ்னரி கடை வச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரினா தோணும் சம்டைம்ஸ். யாருக்கு இந்த மாதிரினா தோணுன்னு சொல்லுங்கள். ஸோ நான் ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு நோட்டை வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் நோட் அங்கே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு கொஞ்சம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா பாக்ஸஸ்ஸு ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பாக்ஸஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாக்ஸஸ் இருந்துச்சு. ஸோ இதுவும் பார்க்கலாம் நினச்சேன், ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கிக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸஸ் எல்லாமே வாங்கி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து இந்த பக்கம் வந்துட்டோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாத் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு கிளாத்து ஸ்லிப்பர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். கிராண்ட் ஆப்பரில் வந்துட்டு ஒன்று மட்டும் இல்லை, அந்த க்ராசரிஸ் மட்டும் தான் கிடையாது, எல்லா திங்ஸஸுமே இருக்குது இங்கே. எல்லாமே நம்ம ஒரு இடத்துக்கு ஒரே இதுக்கு வந்துட்டோன்னா போதும், நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோன்னு சொல்லிட்டு இங்கே அந்த பக்கம் நாங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கலாம். ஸ்லிப்பர் வாங்கிக்கலான்னு பார்த்துச்சு, ஏன்னா வந்து வீட்டில் நடக்க முடியல, ஜில்லாக இருக்குது. ஜில் வந்து எனக்கு இப்போ ஒத்துக்கலை, செட் ஆகலை. கொஞ்சம் நாள் போயிடுச்சுன்னா செட் ஆகிடும். ஏன்னா ஊருக்கு போய்ட்டு திரும்பி வந்ததுனால கொஞ்சம் எனக்கு செட் ஆகாமல் இருக்குது. செட் ஆகிடும், பட் இருந்தாலும் அதுக்கிடையில் நம்ம ஸ்லிப்பராச்சும் வாங்கி போட்டுக்கலாமா அப்படிங்கன்னா பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறையா திங்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு பில்லிங் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ லாஸ்ட்டு நம்ம வந்து ஒன்று நம்ம இங்கே வந்து பில் பண்ணணும். பில் பண்ணிவிட்டு நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, வெஜிடபிள்ஸ் எல்லாமே அங்கேயே வெயிட் பண்ணி அவங்க எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. இங்கே லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம வந்துட்டு பை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு வாங்கிட்டு நாங்கள் லிஃப்ட்டில் வந்துட்டு நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் புதுசாக வந்தீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்க பெல் ஐக்கானையும் ஆளுங்கிறதையும் கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னா சஜஷன் கொடுங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ ரெடி பண்ணி நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் அதோட அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் போகிற ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வ்ளாகில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.